சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 1600 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்து 92,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை ஒரே நாளில் கிலோவுக்கு 6000 ரூபாய் அதிகரித்துள்ளது. காலை 1 கிலோ 3000 ரூபாய் அதிகரித்த நிலையில் மீண்டும் 3000 ரூபாய் அதிகரித்து 1,72,000 ரூபாய்க்கு விற்பனையானது. கோவை மண்ணின் மைந்தர் நாட்டின் துணை ஜனாதிபதியாக வழிகாட்டி வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். கோவையில் நடைபெற்ற வேளாண் மாநாட்டில் வரவேற்பை பார்க்கும்போது பீகாரின் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதோ என தோன்றுகிறது என்றும் கூறினார். இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்க கோவைக்கு வருகை தந்த பிரதமரை அண்ணாமலை எலுமிச்சை கொடுத்து வரவேற்றார். கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்ற பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை பிரதமர் மோடி தட்டி கொடுத்து பேசினார். ராமநாதபுரம் மாவட்டம் சேரங்கோட்டையில் ஒருதலை காதல் பிரச்சனையில் +2 மாணவி படுகொலை செய்யப்பட்டார். சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே கொலையாளி முனிராஜை காவல்துறையினர் கைது செய்தனர். தென்கிழக்கு வங்கக்கடலில் சனிக்கிழமை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடையும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் அமீபா மூளைக்காய்ச்சல் பரவும் நிலையில் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. நீச்சல் பயிற்சி செய்பவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. தமிழக அரசின் மனுவுக்கு பதிலளிக்குமாறு ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருக்கு உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரில் ஏடிஎம்மிற்கு சென்ற வாகனத்திலிருந்து 7 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் என கூறி மர்ம கும்பல் கைவரிசை காட்டியுள்ளது. வெளிநாடுகளை பார்க்கும்போது இந்தியாவில் பெண்களுக்கு பாதுகாப்பு குறைவாக உள்ளதாக நடிகை கீர்த்தி சுரேஷ் தெரிவித்துள்ளார். தானும் சமந்தாவும் எடுத்த புகைப்படங்கள் தவறாக சித்தரிக்கப்பட்டதாக சென்னையில் நடந்த ரிவால்வர் ரீட்டா பட நிகழ்ச்சியில் வேதனையுடன் கூறினார். கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அண்ணாமலையார் கோவிலின் கோபுரங்கள் மின்னொளியில் ஜொலிக்கின்றன. தமிழகத்தில் 7,34,000 விவசாயிகள் சம்பா நெற்பயிர் காப்பீடு செய்துள்ளனர். வரும் 30ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் காப்பீடு செய்யாத விவசாயிகள் விரைந்து பயன்பெறுமாறு தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. பீகார் மாநிலத்தின் முதலமைச்சராக நாளை காலை 11:30 மணிக்கு 10வது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்கிறார். பாஜகவைச் சேர்ந்த சாம்ராஜ் சௌத்ரி மற்றும் விஜய் சின்ஹா துணை முதலமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். மகாராஷ்டிரா முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கு குற்றவாளி அன்மால் பிஷ்னாயை அமெரிக்காவில் என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்து நாடு கடத்தி இந்தியா கொண்டு வந்தனர். டெல்லியில் உள்ள பாட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 11 நாள் என்ஐஏ காவல் விதிக்கப்பட்டது. ஸ்காட்லாந்தின் வடக்கே இங்கிலாந்து கடல் எல்லையில் ரஷ்ய உளவு கப்பலான எந்தர் நிற்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து சோதனையிட வந்த இங்கிலாந்து விமானங்கள் மீது ரஷ்ய உளவு கப்பலிலிருந்து லேசர் லைட் அடிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐசிசி ஒருநாள் தரவரிசையில் நம்பர் 1 இடத்திலிருந்த ரோஹித் சர்மாவை பின்னுக்கு தள்ளிய நியூசிலாந்து பேட்டர் டாரல் மிட்செல் 46 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நியூசிலாந்து வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார்.
சென்னையில் செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெற வரும் 23ஆம் தேதி கடைசி நாள் என்பதால் உரிமம் வழங்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சிப் பொருத்தி உரிமம் பெறுவதற்கான காலக்கெடுவை சென்னை மாநகராட்சி நிர்வாகம் நீட்டிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸோ அது வந்து எனக்கு வேலிட் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து சில பேர் வந்து வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரோட்டில் வர்றாங்க. ஸோ அது யாருனாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கனால ஸோ இது மாதிரி போட்டு ஸ்கேன் பண்ணி இது யார், இது என்ன அட்ரஸ், என்ன நேம், அவங்க போய் வந்து இது ஒரு கேஸாக பார்க்குறாங்க. ஸோ இது நல்ல விஷயம் தான். இந்த குறுகிய காலம் கொடுத்துருக்காங்க. வர 26 முடிஞ்சிருது அப்படின்னு இருக்காங்க. 24, 26 இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து நம்ம வேக்சினுக்கு கொண்டு வந்து டைமிங் மட்டும் பத்தாது. என்னென்னா நிறைய எல்லார் வீட்லேயும் பெட்டு வளர்க்குறாங்க. இப்போ நம்ம காலையில் 9 மணி டு 5 மணின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் டைமுக்காக சொல்லலை, நாட்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்.